இளம் தலைமுறை விவசாய நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். அதாவது ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது இந்த உழவனுக்கு பின்னாடி தான் எல்லாருமே அப்படிங்கிற ஒரு கருத்தை அது முன்வைக்குது. அதுபோல் நம்ம விவசாயிகள் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உவர் மண்ணை சீர்படுத்துறதுக்கு ஒரு இயற்கை முறைகள் இருக்குது, செயற்கை முறைகள் இருக்குது. இந்த இரண்டு முறைகளையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இயற்கை முறைகள் முதல்ல பார்ப்போம். இந்த இயற்கை முறைகளை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பஞ்சு, மண்புழு உரம் இது போன்ற விஷயங்களை நம்ம வயலில் பயன்படுத்தும் பொழுது அந்த உப்பினுடைய தன்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது ஒரு வெளியில் மண்ணை சீர்படுத்தலாம். இரண்டாவது முறை செயற்கை முறை, அதாவது உப்பு மண்ணுக்காக ஜிப்சம், அதாவது கால்சியம் சல்ஃபேட் இருக்கிறது. அந்த கால்சியம் சல்ஃபேட்டை உப்பு மண்ணில் பயன்படுத்தும் போது இந்த உப்பானது தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறது. இது ஒரு முறை. அடுத்ததாக அந்த வெட்டபிள் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சல்ஃபரானது சோடியம் குளோரைடை பிரித்தெடுத்து நம்ம உப்பு மண்ணை செயற்படுத்துது. இது போன்ற பல முறைகளை பயன்படுத்தலாம். காய்ச்சி வடித்தல் கூட ஒரு சாதாரண முறைகள் இருக்குது. அதாவது ஒரு நல்ல நீரை வயலில் பாய்ச்சி அது நல்லா ஒரு தண்ணீரை ஒரு நாள் கடந்து ரெண்டாவது நாள் வெட்டி வடிக்கும் போது அந்த உப்பானது தண்ணீரில் கடந்து அடுத்து செல்லப்படுகிறது. இது போன்று உப்பினை சரிப்படுத்த சில முறைகள் உள்ளது. இதை செய்யாமல் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் உப்பினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வயலுக்கும் செய்யலை. இப்போ அதனுடைய தாக்கத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அதிகப்படியான பாதி தான் நம்மளுக்கு பயிரானது வந்திருக்கு. இது போன்ற சிறந்த விவசாய குறிப்புகளும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.